ಸಂಸಾರ ಚಕ್ರದಿಂದ ನಿಜರ ಧಾಟಿಪ ಪರಮಹಂಸ ಪ್ರಸನ್ನ ವೆಂಕಟಕೃಷ್ಣ ನಮೋ ನಮಃ. ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமந்த் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 200வது எபிசோட். ஸோ இந்த 200வது எபிசோடை நான் இப்பொழுது அடைந்திருக்கிறேன் என்றால் அதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த வந்த அன்பும் ஆதரவு உற்சாகம் இது மட்டும்தான் இந்த 200வது எபிசோடை அடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது இது வரைக்கும் நிறைய பேர் எனக்கு பாடி கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் என்னால் சொல்ல முடியாது, எக்கச்சக்க பேர் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி குறிப்பிட முடியாதால் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த எபிசோடை நடத்தி செல்வதற்கு நிறைய அறிவுரைகள் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய சந்தேகங்களை நிறைய பேர் நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். திரு அனந்த்குமார் பாட்டீல், அப்புறம் பிரகலாத்ஜி குல்கர்னி, போரூர் பிரகலாத் ராவ், அப்புறம் நங்கநல்லூர் பாலாஜி போன்றவர்கள் என்னுடைய சந்தேகங்களுக்கு நிறைய சமயங்களிலே விளக்கம் கொடுத்து எனக்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல சில சந்தேகங்களுக்கு ரமா மேடம் போன்றவர்கள் கூட உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பாடல்கள் லிரிக்ஸ் பெறுவதற்கு பொள்ளாச்சியைச் சேர்ந்த திரு ராமமூர்த்தி, பிரசன்னன், தருமபுரி பிரசன்னன் போன்றவர்கள் எனக்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த 200வது எபிசோட்ல எந்த பாட்டு எடுத்துட்டு இருக்கோம்னாக்கா, எந்தா ஸ்ரீமந்த நெந்தானோ அப்படிங்கிற ஒரு பிரசன்ன வெங்கடதாசருடைய பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டங் ட்விஸ்டராக மிகவும் பிரபலமடைந்த ஒரு பாடல். ஸோ நிறைய பேர் நான் இப்போ நேரில் பார்க்கும்போது அப்படிலாம் கேட்பாங்க, என்ன சார் அந்த பாட்டுக்கு நீங்கள் ஒரு மீனிங் போட முடியுமா அப்படின்னு நிறைய பாடல்கள் கேட்குறாங்க. அதில் இதுவும் ஒன்று. ஸோ நான் என்ன நினச்சேன், ஒரு பிரபலமான ஒரு பாடலாக இருக்கிறதே, இதை ஏன் நமது 20வது எபிசோடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக இந்த பாடலை நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா இந்த பாடல் முழுக்க அந்த பாகல்கோட், அப்புறம் பெல்காம் அந்த சைடில் இருக்கிற ரூரல் ஏரியாவில் இருக்கிற சொல் வழக்கை கொண்டது. நார்மலாக பெங்களூர், மைசூர், ஈவன் ஹூப்ளி, தார்வாடு கூட அவர்களால் அந்த சொல்லோட வழக்கு இருக்கிறது இல்லையா, அதை புரிந்து கொள்ள முடியாது. அது டோட்டலாக அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடலை தான் இந்த பாடலை எடுத்துட்டு இருக்காரு. இந்த பாடல் அவர் எழுதியிருக்கிற விதமே என்னன்னாக்கா, அந்த பாடலில் இது எப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னணி ஒரு கதை இருக்கிறது. என்னன்னாக்கா, இந்த பேஷ்வா இருக்கிறார் இல்லையா, மராட்டி பேஷ்வா, அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் பாகல்கோட்லாம் இருந்தது. அப்போ ஒரு முறை அந்த பாகல்கோட்டை இந்த பேஷ்வா இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, பிரசன்ன வெங்கடதாசரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ அவர்கிட்ட ஸ்டெனோகிராஃபராக வச்சிருக்கார். அவருடைய என்ன சொல்கிறாரோ அதை எழுதுவார். அவரை அனுப்புறாரு. பிரசன்ன வெங்கடதாசர் அனுப்பிச்சு நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரசன்ன வெங்கடதாசர் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்டெனோகிராஃபர் என்ன பண்றாருனாக்கா, பிரசன்ன வெங்கடதாசரை சந்திப்பதற்காக வருகிறார். அப்போ பிரசன்ன வெங்கடதாசர் பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு பூஜைகளை செய்வதற்காக ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வராரு. என்ன சொல்றாரு, பேசுவவங்களை பார்க்கணுன்றாங்க, உடனே வாங்கன்றாரு. மன்னர் உங்களை அழைக்கிறார் அப்படின்றாரு. எனக்கு மன்னர் இங்க இருக்கிறாரு, இவர் தான் என்னுடைய மன்னர். ஸோ இவருடைய பூஜையை முடித்து கொண்டு தான் நான் வர முடியும் அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. அவர் இல்லை அவங்க சீக்கிரம் பண்ணணும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நான் பூஜையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்டெனோகிராஃபர் காதில் ஒரு தங்கத்திலான பேனா வச்சிருக்கிறத பார்க்குறாரு. இந்த ஸ்டெனோகிராஃபர் காதில் என்ன இருக்கு, தங்கத்திலான ஒரு பேனா இருக்கிறது. இவருக்கு அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. யாருக்கு, பிரசன்ன வெங்கடதாசருக்கு. இன்னும் என்ன பண்றாரு, அவரை கேட்கிறாரு, என்னப்பா காதில் என்னமோ வச்சிருக்கிய, என்னது அப்படின்னு கேட்கிறாரு. அதுவா, இது தங்கத்திலான ஒரு பேனா. நான் ஒரு ஸ்டெனோகிராஃபர். அதாவது ராஜா என்ன டிக்டேட் பண்றாரோ, அவர் எந்த வேகத்தை டிக்டேட் பண்ணோ அந்த வேகத்தில் என்னால் எழுத முடியும். என் போன்று வேகமாக எழுதக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அதற்காக அவர் மெச்சி எனக்கு அடித்த பரிசு இது. அதனாலதான் இதை நான் ஒரு பெருமையாக கருதி என் காதிலே வைத்துக்கொண்டு நான் போகிறேன் எல்லா இடத்துக்கும். இது எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கர்வமா சொன்னார். அப்படியா, நீ நல்லா ஃபாஸ்டா எழுதுவியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் எழுதுவேன். அப்போ ஒன்று செய், எனக்கு ஒரு பாடல் ரொம்ப நாளா மனசுல உருவாகிட்டே இருக்கு. அந்த பாடலை நான் இப்ப சொல்றேன், அதை நீ எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்றாரு. அவ்வளவுதான், இது என்ன பெரிய விஷயமான்றாரு. உடனே என்ன பண்றாரு பிரசன்ன வெங்கடதாசர், இந்த எந்தா ஸ்ரீமந்த எந்தானோ அப்படிங்கிற இந்த பாடலை சொல்றாரு.
அது எப்படின்னாக்கா ஒரு பெரிய டங் ட்விஸ்டர். நீங்கள் பார்க்க போறீங்களா, இந்த பாட்டையும் கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டில் ஒரு டங் ட்விஸ்டர். இது அவரால் ஒன்றுமே எழுத முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, சரண்டர் ஆயிடுறாரு. ஐயோ, இந்த வேகத்துக்கும் இந்த இதுக்கு இல்லையா, இந்த என்ன சொல்கிறது, இந்த சொற்கள் அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த சொற்கள் அமைப்பு எனக்கு புரியவே இல்லை, என்னால் எழுத முடியலன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பூஜையை முடித்துக்கொண்டு பிரசன்ன வெங்கடதாசரும் சென்று அந்த பேஷ்வாயை பார்க்கிறார். அந்த பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு பாடல். இது வந்து எல்லாமே அந்த கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. இப்போ வந்து நம்ம சுக்குமி, லகுதி, இப்பிலிமம் தெரியுமா, கேட்டிருப்பீங்களா? சுக்கு, மிளகு, திப்பிலி எழுதியிருப்பார். அது மாதிரி ஒரு பாடல்லையும் இது மாதிரி பிரிச்சிருப்பார். ஸோ நீங்கள் பிரித்தால் தான் உங்களுக்கு பொருள் புரியும். பிரிக்கலைன்னாக்கா உங்களுக்கு ஒன்றுமே பொருள் புரியாது. அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு மெய்யெழுத்தை வந்து ஆட் பண்ணியிருப்பார். இப்போ நமோ நமஹ அப்படின்னாக்கா ஒரு நம்மோ நம்ம அப்படிம்பாரு. நமோ நம அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு, நம்மோ நம்ம இம்மை ஆட் பண்ணுவார். ஸோ அது போல ஒவ்வொரு இடத்திலும் ஒரு உயிரெழுத்தை அது வந்து அதிகமாக கொடுப்பார். நானும் ஒரு சில பேரை இதை கேட்டு, நானும் தனியாலாம் ஒன்றும் பண்ணல, எப்பவுமே தனியாக ஒன்றும் பண்ணல, யாரையும் கேட்டு தான் பண்ணுறேன். இதை வந்து சில புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி இதோட அர்த்தத்தை எடுத்திருக்கேன். அதாவது லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடதாசரு அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதை வந்து திரு VR கட்டி அண்ட் டாக்டர் சுபாஷ் காக்கண்டிகி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த சுபாஷ் காக்கண்டிகி அப்படிங்கிறவர் அந்த பிரசன்ன வெங்கடதாசரின் வம்சத்திலே வந்தவர். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதுலேயும் இந்த பாடல், அது இங்கிலீஷ் புக், அதில் வந்து இந்த பாடலுக்கான கொஞ்சம் அர்த்தத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து விஜயேந்தர் ராவ் அப்படின்னு ஒருத்தர், அவரும் வந்து சில ஒரு இந்த பாடலுக்கான அர்த்தங்களை அதாவது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுருக்கமாக கொடுப்பாரு. வேர்டு பை வேர்டு கொடுக்கறது இல்லை, சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையெல்லாமே பின்னணியாக எடுத்துக்கொண்டு திரு ஆனந்த்குமார் பாட்டீல் அவரிடம் இந்த சொல் வழக்குக்கான சில அர்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் இந்த அர்த்தத்தை இந்த பாடலுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். இது நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கான வேறு அர்த்தங்களும் இருக்கலாம். உங்களுக்கு அது போன்று ஏதாவது தெரிந்தால் அந்த கமெண்ட்ல அதை நீங்கள் சொல்லலாம். நம்மளுடைய எய்ம் என்னன்னா, இந்த பாட்டை மக்கள் அர்த்தம் புரிந்து கொண்டு அதை அனுபவித்து பாட வேண்டும், அவ்வளவுதான். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிந்ததை இந்த கமெண்ட்ல பாக்ஸில் போட்டிங்கனாக்கா எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1200 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை அவ்வளோவா ஃபாலோ பண்ணி பார்க்கறது இல்லை. நான் எந்த எபிசோட்லையும் யாரையும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கறது இல்லை. இந்த தடவை 200 எபிசோடாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த பாடலை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒரு பின்னூட்டத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடலை கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா தான் கேட்பாங்க. சும்மா ஷேர் பண்ணிங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதோட பாருங்கன்னு சொல்லி போடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் அந்த நன்றியை கூறிக்கொண்டு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை கூறுவதற்கு செல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடலை யார் பாடிருக்காங்கன்னாக்கா திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடியிருக்கார். இவர்கள் நமக்கு நிறைய பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார். இவர் டெல்லியிலே இருக்கிறார். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த ஃபேஸ்புக்லலாம் சேலஞ்ச் மாதிரி தினம் ஒரு தாசர் பாடல்னு சொல்லி பாடுறாங்க. ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர். தினம் ஒரு பாடல், தாசர் பாடல் பாடி அதை வந்து ஃபேஸ்புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு பாடகி, தாசரர் பாடல்களை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவர், தாசரர் பாடல்கள் மேலே மிகுந்த பக்தியும் மரியாதையும் உடையவர். ஸோ இவர் இந்த பாடலை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். బమ్మను హెమ్మగ మమ్మ మృడమ్మరి మమ్మ శచిమ్మ స్వరమ్మ పరమ్మ అమ్మరు సమోహ నిమ్మడు గమ్మరు రమ్మో రమ్మ పరమ్మ మహిమ్మ ఎంಥ శ్రీమంతనంతను శ్రీకాంతయ కాంత ఎంಥ శ్రీమంతనంతను శ్రీకాంతయ కాంత ఎంಥ శ్రీమంతనంతను బొమ్మను హెమ్మగ మమ్మ మృడమ్మరి బొమ్మ శచిమ్మ స్వరమ్మ పరమ్మ అమ్మరు సమోహ నిమ్మడు గమ్మరు నమ్మో నమ్మ పరమ్మ మహిమ్మ ఎంಥ శ్రీమంతనంతను శ్రీకాంతయ కాంత ఎంಥ శ్రీమంతనంతను శ్రీకాంతయ కాంత ఎంಥ శ్రీమంతనంతను
ಅಂಗರು ಹಂಗಡು ಅಂಗನಂತಗಡ ಮಂಗಳ ಪಾಂಗ ವಿಶ್ವಂಗಳ ಮಂಗಳ ಶಿಂಗರದಂಗುಟ ಸಂಗದ ಗಂಗ ಜಗಂಗಳ ಗಂಗಳ ಹಿಂಗಿ ಪಳಾಂಗ ಅಂಗರು ಹಂಗಳು ಅಂಗನಂತಗಡ ಮಂಗಳ ಪಾಂಗ ವಿಶ್ವಂಗಳ ಮಂಗಳ ಶಿಂಗರದಂಗುಟ ಸಂಗದ ಗಂಗ ಜಗಂಗಳ ಗಂಗಳ ಹಿಂಗಿ ಪಳಾಂಗ ಪನ್ನಗ ಪನ್ನ ಶಯನ್ನ ಮಹೋನ್ನತ ಪನ್ನಗ ವರವ ಹನ್ನರ ತೊನ್ನ ಭವಾನ ಸುಖೋನ್ನತ ದನ್ನಗರನ್ನಿಜ ನಿನ್ನೆದುರಿನ್ಯಾರೆನ್ನೊಡೆಯನ್ನೆ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಶ್ರೀಕಾಂತೆಯ ಕಾಂತ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಶ್ರೀಕಾಂತೆಯ ಕಾಂತ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಬಲ್ಲ ಕೈವಲ್ಯಜ್ಞರೊಲ್ಲಭ ಸುಲ್ಲಭ ಬಲ್ಲಿದ ಕುಲ್ಲರದಲ್ಲಣನಲ್ಲದೆ ಹುಲುದು ನಲ್ಲೊಳವಲ್ಲ ನಿನಲ್ಲದೆ ಸಲ್ಲದು ಸೊಲ್ಲ ನಿನಲ್ಲದೆ ನಿಲ್ಲ ಬಲ್ಲ ಕೈವಲ್ಯಜ್ಞರೊಲ್ಲಭ ಸುಲ್ಲಭ ಬಲ್ಲಿದ ಕುಲ್ಲರದಲ್ಲಣನಲ್ಲದೆ ಹುಲುದು ನಲ್ಲೊಳವಲ್ಲ ನಿನಲ್ಲದೆ ಸಲ್ಲದು ಸೊಲ್ಲ ನಿನಲ್ಲದೆ ನಿಲ್ಲ ಬಲ್ಲ ಕೈವಲ್ಯಜ್ಞರೊಲ್ಲಭ ಸುಲ್ಲಭ ಬಲ್ಲಿದ ಕುಲ್ಲರದಲ್ಲಣನಲ್ಲದೆ ಹುಲುದು ನಲ್ಲೊಳವಲ್ಲ ನಿನಲ್ಲದೆ ಸಲ್ಲದು ಸೊಲ್ಲ ನಿನಲ್ಲದೆ ನಿಲ್ಲ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಶ್ರೀಕಾಂತೆಯ ಕಾಂತ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಶ್ರೀಕಾಂತೆಯ ಕಾಂತ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಅಂಬರ ದುಂಬಿಗೆ ತುಂಬೆ ವಿಶ್ವಂಬಸ ದುಂಬಿಲಿ ನಿಂಬಿಟ್ಟು ಕೊಂಬ ಕೃಪಾಂಬುಧೇ ಅಂಬರ ದುಂಬಿಗೆ ತುಂಬೆ ವಿಶ್ವಂಬಸ ದುಂಬಿಲಿ ನಿಂಬಿಟ್ಟು ಕೊಂಬ ಕೃಪಾಂಬುಧೆ ಡಿಂಬ ಕದಂಬಕ ಬಿಂಬ ಪ್ರಸನ್ನ ವೆಂಕಟ ಡಿಂಬ ಕದಂಬಕ ಬಿಂಬ ಪ್ರಸನ್ನ ವೆಂಕಟ ನಂಬಿದ ಗಿಂಬಿವನೆಂಬ ಕುಟುಂಬಿ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಶ್ರೀಕಾಂತೆಯ ಕಾಂತ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಇವನೆಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಶ್ರೀಕಾಂತೆಯ ಕಾಂತ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಬೊಮ್ಮನು ಹೆಮ್ಮಗ ಮೊಮ್ಮ ಮೃಡಮ್ಮರಿ ಮೊಮ್ಮ ಶಚಿಮ್ಮ ಸ್ವರಮ್ಮ ಪರಮ್ಮ ಅಮ್ಮರು ಸಮೋಹ ನಿಮ್ಮಳು ಗಮ್ಮರು ನಮ್ಮೋ ನಮ್ಮ ಪರಮ್ಮ ಮಹಿಮ್ಮ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಶ್ರೀಕಾಂತೆಯ ಕಾಂತ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು ಶ್ರೀಕಾಂತೆಯ ಕಾಂತ ಎಂಥ ಶ್ರೀಮಂತನಂತನು. ஸோ எப்பொழுதும் போல நமது திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார்கள். அந்த பாடலோட அந்த பெப்பு குறையாம ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாடலுடைய பல்லவிக்கு போவோம். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு அனுபல்விலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அதுதான் ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. அதனால நம்ம பல்லவிக்கு போய் அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த அனுபல்விக்கு போகலாம். எந்தா ஸ்ரீமந்தானந்தானோ ஸ்ரீகாந்தைய காந்தா, அதாவது எப்பேற்பட்ட செல்வந்தன் அப்பா என்னுடைய ஸ்ரீஹரி அப்படின்னு வியக்கிறார். எப்பேற்பட்ட செல்வந்தன், எப்பேற்பட்ட செல்வந்தன், செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி யாரு? அந்த ஸ்ரீலட்சுமி. அந்த ஸ்ரீலட்சுமியின் கணவன் இவன். அந்த ஸ்ரீலட்சுமிக்கு இவன் தான் கணவன், அவனுடைய தலைவன். அப்படி இருக்கும்போது இவனை விட செல்வம் படைத்தவன் யார் இருக்க முடியும் இந்த உலகத்திலே? இவன் எந்தா ஸ்ரீமந்தானந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு வியக்கிறார். அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம். இப்போ இந்த பாட்டோட அனுபல்லவிக்கு போவோம். பொம்மனு ஹெம்மக பிரம்ம மிருடா. பொம்மனு ஹெம்மக மொம்ம மிருடா. மொம்மனா பேரன்னு அர்த்தம். பொம்ம அப்படின்னாக்கா பிரம்மனை தான் பொம்மவங்க, அதாவது ஒரு கிராமிய பாஷை. பொம்ம அப்படின்னாக்கா பிரம்மா அப்படின்னு அர்த்தம். ஸோ பொம்மனு ஹெம்மக அவனுடைய தலைமகன் யாருக்கு? அந்த ஸ்ரீஹரிக்கு. இந்த ஸ்ரீஹரியோடைய தொப்புள் இருக்குல்ல, அதுலேருந்து வர கமலத்தில் தான் பிரம்மன் தோன்றுகிறான். அவனைத்தான் முதலாக விஷ்ணு படைக்கிறார். ஸோ அவனை படைத்து அவனுக்கு இந்த படைக்கும் தொழிலை கொடுக்கிறார். ஸோ அதனால் அவருடைய தலைமகனாக பிரம்மன் கருதப்படுகிறார். இந்த தாரதமிழ்ல அவர் தான் டாப், அவர் தான் மேலே இருக்கார். ஸோ அவரும் ஹெம்மகா அவருடைய தலைமகன் யாரு? அந்த பிரம்மன். மொம்ம முருடா. மொம்மன்னா மொம்மகாமங்க கன்னடத்தில், அதாவது பேரன். பேரன் யாரு? முருடா. முருடான்னா சிவன். அதாவது இந்த பாகவத புராணம்
இந்த விஷ்ணு புராணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை வருகிறது. அதாவது என்னன்னாக்கா, பிரம்மனுடைய புருவங்களிலிருந்து தோன்றியவன் ருத்ரதேவன் அப்படின்னு. அதாவது படைக்கும் காலத்திலே அழிப்பதற்கு சக்தி இல்லாதனால் பிரம்மனுக்கு கோபம் வருகிறது. அப்போ புருவங்கள் நெருகின்றன. அப்போ அவருடைய புருவத்திலிருந்து ருத்ரன் தோன்றுகிறான் அழிப்பதற்காக, அழிக்கும் தெய்வமாக. அதனால அவருடைய புருவங்களிலிருந்து தோன்றியதால் ருத்ரதேவனை என்னன்னு சொல்றோம், பிரம்மனுடைய மகனாக கருதப்படுகிறார். இதை துவைத சித்தாந்தம், அதாவது இந்த மத்வாச்சாரியுடைய சித்தாந்தத்திலும் இதைத்தான் ஏற்றுக்கொள்கிறார். தத்துவவாதத்தில் இதைத்தான் ஏற்றுக்கொள்கிறார். தத்துவவாதத்தின்படி ஸ்ரீஹரியினுடைய மகன் பிரம்மன், பிரம்மனுடைய மகன் சிவன். அதாவது சிவன் ஸ்ரீஹரியினுடைய பேரனாக கருதப்படுகிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ என்ன ஆகுது, சிவனுடைய மகனான சண்முகன் என்ன ஆகிறாரு, கொள்ளு பேரன் ஆகிறார். அதான் மரிமம்ம காமங்க கன்னடத்துல. சிவனுடைய மகன் இருக்கிறான் இல்லையா, அவர் ஸ்ரீஹரிக்கு கொள்ளு பேரன் ஆகிறார். அதுதான் என்ன சொல்ற, மரிமம்ம ஷண்மஷிரா, அதாவது 6 தலைகளை கொண்டவன் அவருடைய மரிமம்மா, அதாவது கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சில இடத்துல வேற பாட்டு இருக்கு. அதாவது இந்திரனை அவருடைய கொள்ளு பேரனாக சில பாடல்களை சொல்றாரு. அதாவது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே சொல்லியிருக்கேன், இந்த லிரிக்ஸ் நிறைய இடத்துல மாறுபடுகிறது. நானும் 2-3 பேர் ஆராய்ச்சி செய்து தான் எடுத்திருக்கேன். அது எந்த இடத்துல அர்த்தம் பொருந்தி வருதோ அதை எடுத்திருக்கேன். இதுதான் அர்த்தம் பொருந்தி வருது. அம்மர சம்மோகா, அம்மர் என்ன அர்த்தம், அமரர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அமரா அப்படிங்கிறது அம்மரா அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, கொலோக்கியல் லாங்குவேஜ். அம்மர சம்மோகா, சம்மோகான சமூகம், அந்த தேவர்களின் சமூகம். நிம் அணுகம்மரு, உங்களுடைய அணுகரு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், உங்களுடைய தொண்டர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுடைய சந்ததியர் அப்படின்னு அர்த்தம். அணுகம்மரு, உங்களுடைய தொண்டரை போன்றவர்கள், உங்களுடைய சந்ததியை போன்றவர்கள். அப்பேற்பட்ட ஸ்ரீஹரிக்கு நம்மோ நம்ம பரம மகிமா, நமோ நமக, அதான் சொல்றாரு. நம்மோ நம்மன்றது நடுவில் இம்மு சேர்த்துறாரு. நமோ நம அப்படிங்கிறது நம்மோ நம்ம அப்படின்னு சேர்த்துறாரு. அப்படிதான் நம்மோ நம்ம பரம மகிமா, பரம மகிமையுடைய என்னுடைய ஸ்ரீஹரியன்னு சொல்றாரு. அதுதான் இந்த முதல் சரணத்துடைய இந்த அனுபல்லுவியோட அர்த்தம். இப்போ நம்ம முதல் சரணத்துக்கு போவோம். அம்பர்ஹுங்கள அங்க அனந்தகத, அம்பரூகங்கள, அம்பருஹங்களன்னு பாடுறாங்க, நம்ம இப்படி எடுத்துக்கணும். அம்பரூகங்கள, அம்பரூகங்கள் அப்படின்னா என்னன்னாக்கா அது ப்ளூரல் வச்சுங்களேன். தண்ணீரிலே வருகின்ற ஒரு தாவரம்னு அர்த்தம். ஸோ தண்ணீரிலே வருகின்ற ஒரு தாவரம், அதாவது இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம், தாமரை. அம்பரூகங்கள அங்க, அங்கே அந்த இடத்திலே அங்கத்தை பெற்றவன் யாரு, அந்த பிரம்மன். அதாவது தாமரையிலே மலர்ந்தவன், தாமரையிலே தோன்றியவன், அவருடைய ஸ்ரீஹரியின் தொப்புளிலிருந்து வந்த தாமரையிலே அதிலே தோன்றியவன், அங்கே அங்கத்தை பெற்றவன். அவன் யார், இந்த பிரம்மாண்டத்தை படைத்தவன். அவன் தான் இந்த பிரம்மாண்டத்தை படைத்தவன். சோ அந்த பிரம்மாண்டத்தை படைத்த அனந்தகத, இது போன்ற பல பிரம்மாண்டங்களை படைத்திருக்கிறானே, அந்த பிரம்மாண்டங்களுக்கு மங்கள பாங்கம், நீதான் மங்கள சுரூபி அப்படின்றார் இறைவனே. அந்த பிரம்மாண்டம் இருக்கிறது, பிரம்மனால் தோன்றி வைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, அதற்கு நீதான் மங்கள ஸ்வரூபி, மங்கள பாங்க அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, விஸ்வங்கள மங்களா, இந்த உலகங்களுக்கெல்லாம் 7 உலகங்கள் இருக்கிறது, இது எல்லாருக்கும் நீதான் யார், மங்கள ஸ்வரூபி, மங்களத்தை அளிப்பவன். சிங்கரதங்குட்டா சங்கத கங்க, அதாவது இந்த பாகவத புராணத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாமனாவதாரத்திலே ஒரு கதை வருகிறது. வாமனாவதாரத்திலே அவர் 2வது அடியாக அந்த ஆகாயத்தை அளக்கிறார் இல்லையா, அதற்காக அளப்பதற்காக அவருடைய இடது காலை தூக்குகிறார் ஸ்ரீஹரி. அப்போ அது என்ன போகுது, மேலே போய் பிரம்மாண்டத்தை தொலைத்து கொண்டு மேலே போகிறது. அப்போ அவருடைய இடது கால் பெருவிரல் இருக்கிறது இல்லையா, அது உள்ளே போகிறது தொலைத்து கொண்டு. அப்போ அங்க பிரம்மன் என்ன பண்றாரு, அதை பார்த்துட்டு அந்த பாதத்தை புனித நீரால் காலை கழுவுகிறார். அதுதான் கங்கையாக கீழே வருகிறது. அதனால்தான் கங்கை ஸ்ரீஹரியின் பெருவிரலிலே தோன்றியவர்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்ல வர்றார். உன்னுடைய சிங்காரமான அங்குட்டா அப்படின்னாக்கா பெருவிரல், இடது கால் பெருவிரல் இருக்கிறது இல்லையா, அது
சங்கமித்த பொழுது அந்த ஆகாயத்திலே சங்கமித்த பொழுது அந்த ஆகாயத்தை தொடுத்து கொண்டு போவது வந்த கங்கை இருக்கிறாள் இல்லையா, கங்கா ஜகங்கள, இங்க பிரிக்கணும் இந்த இடத்துல, கங்கஜ கங்கலன்னு பாடுறாங்க இல்லையா, அப்படி கிடையாது, கங்க ஜகங்கள, இந்த ஜகம்னா உலகம், இந்த உலகத்தினுடைய ஜகங்கள அகங்கள பாவங்களை, அந்த உலகத்தின் பாவங்களை ஹிங்கி பழாங்க வற்றி போகும்படி செய்யக்கூடியவள் அப்படின்னு சொல்ற. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்ப பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். பன்னக பன்ன ஷயன்ன, அதாவது பன்னகனா பாம்பு. ஸோ பாம்பை படுக்கையாக கொண்டிருக்கும் பெருமானே, மொகோன்னத பன்னக அசன்ன வாகன்ன, சில பேர் பன்னக வரவாகன்னான்னு பாடுறாங்க. அந்த நிறைய பாடல் அப்படிதான் பாடுறாங்க, இந்த மேடம் கூட அப்படிதான் பாடியிருக்காங்க. ஆனால் அதுக்கு சரியான மீனிங் வராது. மகோன்னதமான பன்னக அசன்ன, அசன்னா உண்பது, பாம்புகளை உண்ணக்கூடிய, பாம்புகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய அந்த கருடன் இருக்கிறாள், மகோன்னதமான கருடன், அவனை வாகனமாக கொண்டுள்ள அப்படின்னு அர்த்தம். மகோன்னத பன்னக அசன்ன வாகன்ன, அந்த மகோன்னதமான கருடனை வாகனமாக கொண்டிருப்பவனே, ரத்துன்னா, ரத்னங்கிறதா ரத்துன்னான்னு பாடுறாரு, ரத்னமே ரத்னம் போன்றவனே, பவான்ன சுகோன்னத ரன்னக ரன்னிஜ, அதாவது பவா அப்படின்னாக்கா அந்த உலகம், இந்த உலகத்திற்கெல்லாம் மகோன்னதமான சுகோன்னதத்தை உன்னதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரத்ன காந்தியை தரக்கூடியவனே, அந்த அந்தகாரத்தை அழித்து ரத்ன காந்தியை தரக்கூடியவனே, நின் எதிர் இன்னார் என்னுடையன்னே, உனக்கு எதிர் யாரப்பா, அப்படிப்பட்ட உனக்கு யார் இணை, இங்கு உன் முன் யார் நிற்க முடியும், உனக்கு எதிர் யார் இருக்கிறார், உன் இணை யார் இருக்கிறார்கள், என் உடையனே, என்னுடைய உடையனே, என்னுடைய தலைவனே சொல்றார். அதாவது இந்த மகோன்னதமான இந்த உலகம் இருக்கிறதுல, அந்த உலகத்துக்கு ஒரு சுகத்தை, உன்னதமான சுகத்தை தரக்கூடிய உனக்கு எதிர் இந்த இந்த பிரபஞ்சத்திலே யார் இருக்கிறார்களப்பா, என்னுடைய தலைவனே அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம். பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். பல்ல கைவல்யநொர்லப சுல்லப, இப்படி மாத்தி விடுங்களேன், கைவல்ய பல்ல ரொல்லப. கைவல்யம்னா என்ன, மோக்ஷம், மோட்சத்தை பற்றி அறிந்த அறிஞர்கள் இருக்கிறார் இல்லையா, அவனுக்கு தலைவனாக விளங்குபவன் அர்த்தம். பல்ல கைவல்யநொர்லப, அந்த அறிஞர்கள், மோட்சத்தை பற்றி அறிந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு வல்லபா, ரொல்லபான்னா வல்லபா, இங்க பிரிக்கணும், ரொல்லபா அப்படிங்கிறத சேர்த்து படிக்கணும். கைவல்யங்கிற வல்லபா, வல்லபானாக தலைவன், கணவன் அர்த்தம், தலைவன் அர்த்தம். ஸோ அவர்களுக்கு தலைவனே, யாருக்கு மோட்சத்தை பற்றிய ஞானம் இருக்கிறதோ, ஞானிகள் இருக்கிறார்கள், யாருக்கு இருக்கும், ஞானிகளுக்கு தான் இருக்கும். அத்தகைய ஞானிகளின் தலைவனே, சுல்லபா, சுலபமானவனே இல்லையா, சுலபனோ ஹரி அப்படின்றாரு தாசரை. அதனால சுலபமானவன், எல்லாராலும் ஈஸியாக அறிந்து கொள்ளப்படுபவன், சுலபனோ ஹரி. சுல்லபா பல்லித குல்லர தல்லன, அதாவது பல்லிதா அப்படின்றதோட நிறுத்தினீங்கன்னாக்கா வரிஷ்டமானவனே, நல்லா ஸ்ட்ராங்கானவனே அர்த்தம். இதை ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பல்லித குல்லர அப்படின்னாக்கா வலிமையான தைத்தியர்களின், குல்லரனாக்கா தைத்தியர்கள், தீயவர்கள். ஸோ பல்லித குல்லர வலிமையான தைத்தியர்களை, தல்லன, தல்லனா என்ன பண்ணுவான், நெடுங்க வைப்பவன், நெடுங்க வைப்பவன் அர்த்தம். ஸோ வலிமையான தைத்தியர்களை நெடுங்க வைக்கக்கூடிய இவன் அல்லதே, தல்லனும் அல்லதே, அதான் தல்லன் அல்லதே என்றாரு. தல்லனும் அப்படி நெருங்க வைக்கக்கூடிய ஸ்ரீஹரி அல்லாது புல்லது நன்னளவல்ல, அந்த புல்லும் கூட அசையாது, அவனன்றி அணுவும் அசையாது, அவனன்றி அந்த புல்லும் அசையாது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த இடத்துல நின்னல்லதே சல்லது சொல்லா, உன்னுடைய ஒரு ஆக்ஞை இல்லாமல் எந்த ஒரு இதுவும் நிகழ்ச்சியும் இங்கு நடக்காது, எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. நின்னல்லதே இன்னில்லா, நீ இல்லாமல் எதுவுமே இல்லை,
நீ இல்லாமல் எதுவுமே உன்னுடைய ஒரு ஆக்ஞை இல்லாமல், உன்னுடைய ஒரு சம்மதம் இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். அடுத்த சரணத்துக்கு போவோம். இது பாடலுடைய கடைசி சரணம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அங்கிதமான பிரசன்ன வெங்கடா அப்படிங்கிறதை கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார். அம்பரத அம்புகே தும்பே, அம்பரத அம்புகே அப்படின்றார் இல்லையா. அம்பரானாக்கா ஆகாயம் இல்லையா, விரிந்த ஆகாயம். அம்பரத ஆகாயத்தின் அம்புகே, அம்புகேன்னா தண்ணீர். ஸோ ஆகாயத்தின் தண்ணீர் தும்பே நிறையும் பொழுது அப்படின்னு அர்த்தம். பெருமழை பொழிது, மழை பொழிந்து இந்த உலகமானது வெள்ளத்திலே தத்தளிக்கும் பொழுது விஸ்வம் அம்புரத அம்புகே தும்பே. விஸ்வம்னா உலகம். இந்த உலகத்திலே இந்த ஆகாயத்தின் நீரான அந்த பெருமழை இருக்கிறது, அது பொழிந்து அது நிறைந்து வெள்ளம் வரும் பொழுது, அதாவது பிரளய காலத்தில் சொல்றோம் இல்லையா, பிரளய காலத்தில் விஸ்வம் பசுரதி, பசுருனாக்கா கர்ப்பம், பசுருனா கன்னடத்தில் பசுருனா கர்ப்பம், பசுரதி உன்னுடைய கர்ப்பத்திலே இம்பிலி நிம்பிட்டு கொம்பா. இம்பிலினாக்கா ஆசிரியம் அர்த்தம். ஸோ அந்த பிரளய காலத்திலே இந்த உலகத்தை தன்னுடைய கர்ப்பத்திலே ஆசிரியமாக கருணையுடன் வைத்துக் கொண்டிருக்கின்ற நிம்பிட்டு கொம்பா கிருபாம்புதே, கிருபா சாகரனே, கருணை கடலே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இம்ப கதம்பக பிம்ப பிரசன்ன வெங்கட. இம்பான மறுபடியும் பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, ஆசிரியம். கதம்பகனா சமூகம் அல்லது உலகம்னு வச்சுக்கலாம். இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை ஆசிரியத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற, இதுக்கு ஒரு பிம்ப சுரூபமாக இருக்கின்ற இந்த பிம்ப பிரதிபிம்பாங்க. இறைவன் தான் பிம்பம், அவனுக்கு தான் எல்லாரும் பிரதிபிம்பங்கள். ஸோ அதுபோல பிம்ப சுரூபமாக இருக்கின்ற என்னுடைய தலைவனான பிரசன்ன வெங்கடா, உன்னை நம்பித பிம்ப நிவனெம்ப குடும்பி. அவனை நம்புகிறார்கள், அவனையே நம்புகிறார்கள். அந்த பிரசன்ன வெங்கட ரமணன் இருக்கிறான் இல்லையா, அவனையே நம்புபவர்களுக்கு ஒரு பிம்பஸ்வரூபமாக இருந்து அவரை தன் குடும்பத்தாரை போல காப்பாற்றுவார், அவருக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். நான் இந்த பாடலுக்கு எனக்கு தெரிந்தவரை, நான் புரிந்து கண்டவரை உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறேன். இதில் தவறுகள் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் இந்த கமெண்ட்ல போடுங்க. இந்த பாடல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கும். எல்லா பாடலுமே 20 நிமிஷம்னா இந்த பாடல் 25 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் வந்திருக்கும். வேற வழி இல்லை. ஸோ இதுவரை என்னுடைய இந்த எபிசோடை பொறுமையாக கேட்ட எல்லோருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்கள் ஆதரவை நாடும் உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.